புத்தரின் பிறப்பிற்கு பின்னரான 236ஆம் ஆண்டு அனுராதபுரம் மிகிந்தலையில் அப்போதிருந்த மன்னருக்கு பௌத்த தர்மத்தை மகிந்த தேரர் போதித்த நாள் இலங்கையின் பௌத்த சாசனத்தின் ஆரம்பமாக கருதப்படுகின்றது. அன்று முதல் இலங்கையின் பௌத்த மக்கள் பொசன் பூரணி தினத்தில் மகிந்த தேரரை நினைவு கூர்ந்து வழிபாடுகளை மேற்கொள்கின்றனர். இம்முறை மிகிந்தலை ரஜமகா விகாரையை கேந்திரமாக கொண்டு தேசிய பொசன் நிகழ்வு நடைபெற்றது. விகாராதிபதி வல்லவாஹேகுனுவெவே தம்மரத்ன தேரரின் தலைமையில் தேசிய பொசன் நிகழ்வு நடைபெற்றது. முழுமையான அரசு அனுசரணையுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் கலந்து கொண்டிருந்தார். ජනාධිපති කෙනෙක් වැරද්දක් කර අවුරුදු දෙකක් ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව උල්ලංඝනය කළා. ගැසට් කරලා තියෙන දේ කළේ නැහැ. ඒක අඳුරු ஜனாதிபதி ஒருவர் 2 வருடங்கள் தவறு செய்தார். அரசியல் அமைப்பை மீறினார். வர்த்தமானியூடாக அறிவிக்கப்பட்டுள்ள விடயங்களை அவர் செய்யவில்லை. இது ஒரு இருண்ட காலம். பூஜையை புறக்கணித்தமை தொடர்பில் மகாவம்சத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஒருவரை அந்த தவறை செய்தார். ரணில் விக்ரமசிங்கவே அந்த தவறை செய்தார். எனினும் அந்த தவறை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திருத்தினார். அவருக்கு எமது நாட்டு மக்களின் சார்பில், குறிப்பாக பௌத்த, கத்தோலிக்க, இஸ்லாம் மற்றும் இந்து மக்கள் சார்பில் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றேன். நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் அல்ல. அரசியல் தலைவராக இருந்திருந்தால் இந்த புண்ணிய நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். நீங்கள் நாட்டின் தேசிய தலைவர். இன்று இந்த பூமியில் காலடி எடுத்து வைத்ததனூடாக நீங்கள் நாட்டு மக்களின் தேசிய தலைவர் என்பதை நிரூபித்துள்ளீர்கள். எனவே நீங்கள் ஒரு தேசிய தலைவர். நாட்டை பொறுப்பேற்று சரியான வழியில் நகர்த்துகின்றீர்கள். இன்றிரவு நீங்கள் ஜெர்மனிக்கு விஜயம் செய்ய உள்ளீர்கள். ஜனாதிபதி இன்றிரவு ஜெர்மனிக்கு செல்ல உள்ளார் என ஜனாதிபதியின் செயலாளர் எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி கூறினார். எனவே காலையில் வருகை தருமாறு கூறினேன். எந்த வகையில் வந்தாலும் மன்னர் அல்லவா, எனவே எவ்வித பிரச்சனையும் இல்லை, வருகை தருமாறு கூறுங்கள் என தெரிவித்தேன். அதன் பின்னர் அது அவ்வாறே நடந்தது. அனைத்து பத்திரிகை மற்றும் இலத்திரனியல் ஊடகங்கள் கவனிக்க வேண்டும். அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு அமைய 2 வருடங்களாக இந்த நிகழ்வு நடத்தப்படவில்லை. இவரே அதனை சரி செய்துள்ளார். 2000 வருடங்களுக்கு மேலாக ஒரு தர்மத்தை நாம் எவ்வாறு நாட்டில் பாதுகாக்கின்றோம்? எமது தேசத்தை வளர்த்தெடுக்கும் ஆன்மீகம், கல்வி மற்றும் அறிவை கட்டியெழுப்பியது எமது பிரிவினா கல்வியாகும். எனவே எமது நாட்டில் பௌத்தம் ஏற்படுத்திய மாபெரும் மாற்றம் இன்று எம்மை நாகரிக தேசமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்ற வரலாற்றை ஒருபோதும் மறக்க முடியாது. அந்த இடம் இந்த மிகிந்தலை மண் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எனவே மிகிந்தலை மண்ணை புறக்கணித்து மகிந்த தேரரின் வருகையை எவ்வாறு கொண்டாடுவது என எனக்கு தெரியவில்லை. இந்த புனித பூமி எமது தேசிய உரிமையாகும். எனவே அனுராதபுரத்தின் பழமையான பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையிலும் பழைய நகரத்தை செழிக்கச் செய்யும் வகையிலும் அனுராதபுரத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம். எந்த ஒரு இனமும் நிலைத்து நிற்க வேண்டுமாயின் அதற்கு ஒரு வலுவான அடித்தளம் அவசியமாகும். அடித்தளமற்ற தேசம் விலங்குகளின் கூட்டமாக அமையும். வலிமையான தேசமாக நாம் முன்னோக்கி நகர வேண்டுமாயின் வலுவான அடித்தளத்தை கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் ஈடுபட வேண்டும். புத்த தர்மத்தின் மீதும் எமது தேசத்தின் மீதும் நாம் கொண்டுள்ள பற்றே அந்த வலுவான அடித்தளமாகும். பல்வேறு நிறுவனங்கள் நிலவும் ஊழல் மற்றும் மோசடிகளை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதிகாரிகளின் பொறுப்பு குரலையும் வலியுறுத்தினார். අපේ සමාජයේ පිළිබඳ වගකීතු ආයතන මේ සියල්ල සැලකිතු ප්‍රමාණකින් මිද වැටී තිබෙනවා. විශාල ප්‍රමාණකින් මිද වැටී තිබෙනවා. අපේ රට எமது சமூகத்தின் பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்துள்ளன. எமது நாட்டில் குற்றத்தை தடுப்பதற்காக போலீஸ் திணைக்களம் உள்ளது. ஆனால் அதிலுள்ள சிலர் குற்றவாளிகளை பாதுகாப்பதில் ஈடுபட்டுள்ளனர். எமது குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் சட்டவிரோதமான முறையில் கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுவதை தடுப்பதற்கே உள்ளது. ஆனால் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் போதைப் பொருள் கடத்தற்காரர்களுக்கு சட்டவிரோத கடவுச்சீட்டை வழங்குகின்றது. அவர்களின் பொறுப்புக்கு புறம்பாக அவர்கள் செயற்படுகின்றனர். சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு சிறை கைதிகளை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்குமான பொறுப்பு உள்ளது. எனினும் அந்த சிறைச்சாலைகள் திணைக்களமே சட்டவிரோதமாக கைதிகளை விடுதலை செய்கின்றது. நாடு எங்கே செல்கின்றது என்பதை பாருங்கள். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்கிய சட்ட ரீதியான வாகனங்களை வீதிக்கு அனுப்ப வேண்டும். எனினும் அந்த மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களமே நிதியை பெற்று வாகனங்களை வீதிக்கு அனுப்புகிறது. அண்மையில் சிலர் கைது செய்யப்பட்டனர். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினரும் கைது செய்யப்பட்டனர். போலீசாரும் கைது செய்யப்பட்டனர். சிறைச்சாலை அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்துள்ளன. ஏதேனும் ஒரு பிரஜையிடம் சென்று அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகளால் நீங்கள் திருப்தி அடைகின்றீர்களா
இருக்கிறதா என வினவினால் அவர் இல்லை என்றே பதிலளிப்பார். இவ்வாறே அனைத்து நிறுவனங்களும் வீழ்ச்சி அடைந்துள்ளன. எனவே ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் பொறுப்புக்கு அமைய பொறுப்பு வாய்ந்த கலாசாரத்தை உருவாக்குவது எமக்கு வழங்கப்பட்டுள்ள பாரிய பொறுப்பாகும். அதனால் இந்த பொசன் பூரணை தினத்தில் திட சங்கல்பம் கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தை, நிறுவனங்களை சிறந்த சமூகமாக மாற்ற வேண்டும். அதனால் எமக்கு வரலாற்று ரீதியிலான காலம் ஒன்று உருவாகியுள்ளது. அதனால் நாம் திட சங்கல்பம் பூண வேண்டும் காலம் வந்துள்ளது. இந்த இருண்ட யுகம் நிறைவடையும் போது புதியதொரு யுகத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். භෞතික අධ්‍යාත්මික ජීවිත පරිවර්තන කර ගැනීමේ නව යුගයක් අපි ආරම්භ කරන්න. පොසොන් වන්දනා සමයේ පූජනීය ප්‍රදේශාවට පිහිටා ඇති වෙළඳ සැල්වල තොරතුරු සඳහන් නොකරන අලවිය 42.10 மிகிந்தலை ராஜமகா விகாரையின் விகாராதிபதி வலவாஹெங்குனுவே தம்மரத்ன தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிற்கு மகா மகேந்திர பிரசாதினி என்ற கௌரவ நாமத்தை இதன்போது வழங்கினர்.